கரெக்டாக நான் பேசிக்கிட்டு இருக்க டைம் வந்து மணி 12ன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் வேலை முடிஞ்சு வந்தேன். அந்த வேலை முடிஞ்சு வந்த டைமில் நிறைய செய்திகள் ஒரு நாளைக்கு நம்ம போட்டிருக்கோம். நிறையா ஒரு கொடூரமான காட்சிகள், ரொம்ப ஆக்சிடென்ட் ஆனது, வெட்டு குத்து, ரத்தம், டெட் பாடி நிறையா நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுனால நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறைய செய்திகள் போட்டிருக்கேன். அதுக்கு நான் டைட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வீடியோவுக்கு நான் டைட்டில் வைக்கும்போது ஒரு 10 தடவையாவது நான் யோசிச்சுட்டு என்னால் வைக்க முடியாமல் நான் ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்திருக்கேன். இந்த வீடியோக்கு நான் டைட்டில் வைக்க முடியும். இந்த உலகத்தில் 1000 உறவு நம்மளை சுற்றி வந்தாலும், 1000 உறவு நம்மளை அட்ராக்ட் பண்ணாலும், தாய் மட்டும்தான் சிறந்த உறவு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வேணுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. அதாவது இந்த இந்த புகைப்படத்தை எடுக்கும்போது அதை எடுத்த கேமராமேன் இருக்கார்ல, ஸ்பாட்லேயே அழுதுருக்காருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் வந்து ஜபல்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்க்கி அணைன்னு நினைக்கிறேன். அந்த அணையில் வந்து ஒரு 2 போட் ஊழியர்களும் மொத்தம் 29 பயணிகளும் வந்து ஒரு இயற்கையை எளிதாக கொஞ்சணும், ஒரு கோடை விடுமுறை நம்ம ஃபேமிலியோட பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்க்கிங்கில் அந்த அணையில் யாருமே இல்லாத அந்த இடத்துல அந்த 29 பேர் மட்டும் பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த பயணம் பண்ணும்போது அவங்க என்னென்னலாம் இமேஜினேஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கற்பனை இருந்திருக்கும், நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலில் எப்படிலாம் போக போகிறேன்னு நினச்சி அந்த குடும்பத்துக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எல்லாம் செத்து போகிறோன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதில் நான் இந்த வீடியோ நல்லா போட முடியல, காப்பிரைட்ஸ் அடிச்சிடும். நான் என்னென்னா அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதில் அந்த போட் ஓட்டுறவர்கிட்ட போய் அது ஒரு சின்ன குழந்தை பேசும். அந்த 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 க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கதி கலங்கிடுச்சு. அந்த படகு சவாரி கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10-15 நிமிஷத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஆற்றோட மையப்பகுதியில் போகும்போது திடீர்னு ஒரு சூறாவளி வந்துருக்கு. அந்த சூறாவளியில் என்ன இருக்குது அப்படின்னா, படகு வந்து அப்சர்வ் ஆகி கொலப்ஸ் ஆகி அப்படியே விழுந்துருக்கு. அது 29 பேர் தண்ணியில் தத்தளிச்சிருக்காங்க, உயிருக்காக போராடி இருக்காங்க. எல்லாருமே சேஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க, அது சில பேரால் போட முடியல. அப்படி இருந்தாலும் 29 பேர் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்காங்க. அதில் எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு 20 பேர் தப்பிச்சு கரைக்கு வந்துட்டாங்க. அதில் 9 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அதில் 9 பேர் இறந்து போனது நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. அதில் ஒரே ஒரு சடலை மட்டும் ஒரு தாய் ஒருத்தங்க 4 வயசு பையன், அந்த பையன் 4 வயசு பையனை அந்த லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, உயிரை காப்பாற்றுற அந்த கவசம், அதில் தன்னோட பையனை உள்ளே வச்சு மார்போடு அணைச்சி எப்படியாவது பையனை காப்பாற்றணும்னு போனான்னு அந்த தாய் இருக்காங்கல்ல, கடைசி நொடியில் இறந்து போயிட்டு. அந்த புகைப்படத்தை பார்த்து அந்த ஃபோட்டோகிராஃபர்கள், அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அந்த காட்சியை பார்த்து அழுதாங்க. சொல்லுவாங்க, உனக்கு இறக்க வேண்டிய மனுஷனோட அப்படி சொல்கிறவனுக்கு கூட இந்த ஃபோட்டோவை பார்த்தா கண்டிப்பாக அழுவும். அந்த அம்மா தன்னோட 4 வயசு பையனை மார்பில் அணைச்ச மாதிரியே இறந்து போயிட்டாங்க. அது நான் சொன்னேன்.